பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையிலே ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. சாலமோன் ஞானி சொல்லுகிற வேத வசனம். நீதிமொழிகள் பழைய ஏற்பாட்டிலே 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அன்பானவர்களே, தேவனை நீங்கள் சிநேகித்தால் அவர் உங்களை சிநேகிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை சிநேகிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல ஆதிக்கு செல்லணும். எந்த ஒரு வேத வசனத்துக்கும் மூல அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஆதிக்கு செல்லணும். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நீதிமொழிகள் 8:17 சொல்கிற இந்த வசனத்துக்கு மூல அர்த்தத்தை, தெளிவான விளக்கத்தை நீங்கள் அறியணும்னா முதல்ல ஆதிக்கு செல்லணும். ஆதினா மனுஷனை உண்டாக்கின அந்த ஆதி மனுஷனுக்கு செல்லணும். ஏதேன் தோட்டத்துக்கு செல்லணும். ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனுஷனை தேவன் உண்டாக்கினார். மண்ணினாலே அவனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக்கி தோட்டத்தில் எல்லா விருட்சத்தையும் கனி ஜீவ விருட்சத்தையும் கனி புஷிக்கலான்னு சொன்னார். சில நாள் கழித்து மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவன் விழாவை எடுத்து ஏவாளை உண்டாக்கினார். அவர்களுக்கும் கட்டளை கொடுத்தார். தோட்டத்தில் எல்லா விருட்சத்தையும் கனி இருக்குது, ஜீவ விருட்சத்தை கனி இருக்குது. இன்னொரு கனி மரம் இருக்குது, நன்மத்தையும் அறியத்தக்க மரம். அந்த கனியை தொடாத, பறிக்காதே, புஷிக்காதேன்னு சொன்னார். ஆமாம், அதை புஷித்துனாக்கா நீ என்னை சிநேகிக்கிறதுக்கு பதிலாக பிசாசின் சிநேகிக்கலாம் மாறிடுவீங்க. அந்த கனி மட்டும் தொட்டுறாதீங்க, பறிச்சிடாதீங்க, புஷித்துடாதீங்க. அது நன்மத்தையும் அறியத்தக்க கனி, மரண விருட்சத்தின் கனி. அது பிசாசு சிநேகிக்கிறதா போயிடும். ஆமாம், டேஞ்சரு. பிசாசு சர்பத்துக்கிட்ட யாராவது சிநேகமாக இருப்பாங்களா? ஆனால் அந்த ஏவாள் பாருங்கள், முதல் ஆதி தாய். உலகத்தில் இருக்க 800 கோடிக்கும் ஆதி தாய் ஏவாள். உங்கள் தாய் எங்கள் தாய் தான், யாரோ எவரோன்னு நினச்சிடாதீங்க. 5 கண்ட ஜனங்களுக்கும் 7 கண்ட ஜனங்களுக்கும் மூலத்தாய். ஆப்பிரிக்காவுக்கு, ஐரோப்பாவுக்கு, வட அமெரிக்காவுக்கு, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா எல்லா கண்டத்தின் ஜனங்களுக்கும் ஆதி தாய் ஏவாள். நம்ம தாய் தான். ஆமாம், தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை அந்த பிசாசுக்கிட்ட பழக்கம் விட்டு பிசாசை சிநேகித்து அவன் சொன்ன வார்த்தை கேட்டு அந்த கனியை புசித்ததினாலே பிசாசுக்கு சிநேகிகளாய் மாறினாள். பிறகு அந்த கனியை புருஷனுக்கும் கொடுத்து அவனும் பிசாசுக்கு சிநேகிதனாக மாறி உலகம் உள்ள பிசாசு பிள்ளை பெற்று போட்டாங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். கருவே பிசாசுக்குள்ளே தான் கருத்தரிக்கிறான். அசுத்தாவில் கருத்தரித்து நான் துர்குணத்தில் உருவாகி மனுஷன் பிசாசாவே இருக்கிறான். பாருங்க, டேஞ்சரான விஷயங்க. அதனால தான் இங்கே சொல்கிறாரு நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். ஆமாம், தேடுங்க. இயேசுவை தேடுங்கள். எப்படி தேடுறது புரியலன்னா என்ன பிசாசை எப்படி தேடுறேன்னு பாரு, நல்லா புரியும். பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கனியை சாப்பிட்டுட்டு அந்த நன்மை தீமை கனியை தேவனுக்கும் உலகத்துக்கு காட்டும்போது பிசாசை தேடுற, பிசாசை கண்டறி. பிசாசுன்னு என்னங்க? வியாதி, வறுமை, தரித்திரம், சாபம் எல்லாம் கண்டடிக்கிறே இல்லையா? நல்லா கண்டடிக்கிறேன். ஏன்னா பாவத்தையும் மரணத்தில் பிறந்த நீ பாவத்தை தேவனுக்கும் காட்டுற, உன் குடும்பத்துக்கு காட்டுற, முழு உலகத்துக்கு காட்டுற. அதான் தேடுறது. என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னா பிசாசுக்கு அந்த வார்த்தை தான். பிசாசை தேடுகிறோம், பிசாசை கண்டடிவார்கள். ஏவாள் பிசாசை தேடினாள். இந்த மாதிரி ஒரு தோட்டம். இது எங்கள் தோட்டம்.
பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, வறட்சி வனாந்திரமா. வறட்சி வனாந்திரமாக இருக்குது. ஏதேன் தோட்டமாக இருந்த இந்த பூமி எப்படி வறட்சி வனாந்திரமாக இருக்குது பாருங்க. ஆமாம், இது எங்கள் சொந்த நிலம், சோழவரம் கிராமத்தில். அப்போது என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள்ன்றார். எப்படியா தேடுவேன்? காலையிலே நைட்டு தூங்குற வரைக்கும், சிறிய வயசு, வாலிப வயசு, திருமண வயசு, முதிர்ந்த வயசு. என் தாய் என்ன பாவத்தில் கருத்தரித்தார். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்களாம். எங்கே செய்தாங்க? ஏதேன் தோட்டத்தில். நல்லது கெட்டது, நன்மை தீமை கனி, தீமை கனி, ஷாவு ஷாகவே ஷாவாய், உள்ளே ஷாவு வெளியே ஷாவு. உன்னை பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கண்களின் நிச்சயம், மாம்சின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. ஆமாம், அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினா, ஆமாம், உலகம் ஃபுல்லாக பிசாசை கண்டுடுவோம். எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எந்த கிராமத்துக்கு போ, வியாதி, வறுமை, தரித்திரம், ஷாபு சக்தி உரிமையாக வருவான். பிசாசு திருடவும் கொல்லவும் ஹைக்கும் வருகிறான் என்று வேறொன்று கோரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்கிறார். அதனால் பிசாசை தேடுவதை விட்டுவிடு, இயேசுவை தேடு. இயேசு தேடுறது என்னது? இயேசு சொன்னார், நானே நன்மத்தையும் அறியத்தக்க கனின்னு சொல்ல. இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவ விருட்சத்தின் கனி. இயேசு ஜீவ விருட்சத்தின் கனி. என்னிட வருத்தப்பட்டு வாரம் சொல்ல எல்லோரும் என்னிடத்து வாருங்கள், நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசி திராட்சை நித்திய ஜீவன். இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்ததில் பரலோக ராஜ்யமே இருக்குது. வானத்தில் சகல அதிகாரம் இருக்குது. அதை தேவனுக்கு காட்டுவோம், குடும்பத்துக்கு காட்டுவோம், பட்டணத்துக்கு காட்டுவோம், தேசம் முழு உலகத்துக்கு காட்டு. அதை வாய்நாளெல்லாம் காட்டு, இடைவிடாமல் காட்டு, எக்காலத்திலும் காட்டு, சோர்ந்து போகாமல் காட்டு. நீ தேவனை கண்டடைகிறாய், தேவனை தேடுகிறாய். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவத்தை பிதா குமார் பசு தாவி கொடு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடு. ஒரு ஆள் மேல் வைக்கிற பகை கசப்பு பிசாசுக்கு வழியை உண்டாக்கிடும். அந்த ஒரு ஆள் மூலமாக பிசாசு வாழ்க்கையில் திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதான காரியம். அதனால் இயேசு ஏற்றுக்கொண்டவன் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை, இயேசு கிறிஸ்துக்குலாம் என்ற வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு இடைவிடாமல் வெளிப்படுத்து, எக்காலத்து வெளிப்படுத்து, சோர்ந்து போகாமல் ஒரு ஆள் பாய்க்கூடாமல் வெளிப்படுத்து. பரிசுத்த ஆவி உன் மேலே வருவார். என்னை தேடுகிறவர்கள் என்னை நிச்சயம் கண்டடைவார்கள். நிச்சயம் பிசாசை கண்டடைகிற கண்கள் நிச்சயமாக ஜீவனத்தில் வருவேன். நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், சன்மார்க்கம் துன்மார்க்கனாக இருக்கிறான் மனுஷன். இயேசு ஜீவ மார்க்கர், ஜீவ பண்ணுறோம். காட் கைண்ட் ஆஃப் லைஃப். ஜீவனில் இயேசுக்கு சொல்லாமட்டோம் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது தான் இருக்கும். ஜீவனுக்கு ஏதுவானது எல்லா நன்மைகளின் தொகுப்பு தான் ஜீவன். ஜோயே ஜீவன். அதனால தான் என்னுடைய செய்தி ஜோயே ஜீவன், வேதாகம சத்தியம். ஆமாம், என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான். கண்டிப்பாக கண்டறிவான், கண்டறியாமல் இருக்க மாட்டான். ப்ரூஃப் என்ன? நான் சின்ன வயசுலேருந்து ஆதாம் வழியாக பிறந்தவன். ராமேசுக்கு ராணம்மாவுக்கு மகனாக பிறந்திருக்கிறேன். பாவத்தையும் மரணத்தையும் கண்டடைகிறேன். நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு காட்டுறேன், உலகத்துக்கு காட்டுறேன். உடனே பிசாசு, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு ஏதோ ஒன்று காட்டிட்டு தான் இருக்கிறான். முடிவு மரணம், நேராக பாதாளம். நிச்சயம், கேரண்டி, தப்ப முடியாது. மரணத்துக்கு, பாவத்துக்கும் மரணத்துக்கும் தப்ப முடியாது. இயேசு சொல்கிறாரு, நான் தேவி நீதின்றாரு. அவரே தேவன். 1 Corinthians 1:37. அவரே யார்? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி. என்ன நீதி? தேவ நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானா. அவரே நின்ன தேவ ஞானம். ஞானம் சொல்ல தேவ நீதின்னு சொல்ல, தேவ நீதின்னு அன்புன்னு சொல்ல, தேவ அன்பு. அது அகாபே அன்பு. அந்த அன்பு ஜீவனையும் வானத்தோட பரலோகத்தையே குத்துது. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு. அதை தாங்க தேவனை தேடுறது. பிசாசு பாவத்தையும் மரணத்தையும், பெத்த பிள்ளைக்கே பாவத்தை மரணத்தை காட்டுவேன், கட்டின மனைவிக்கு பாவத்தை மரணத்தை காட்டுவேன், தாய் தகப்பனுக்கு, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உலகத்துக்கு, தேவனுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு,
நாட்டுக்கு, கிராமத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு பாவத்தையும் மரணத்தையும் தான் நீ காட்டுவேன். அப்படி தான் பிறந்திருக்க, தவிர்க்க முடியாது. அதனால் பிசாசை தேடி 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 காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம், படிச்சுக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரன், அரசியல் தலைவர், சினிமா கலைஞனாக இருக்கலாம். வியாதியை, சாபம், பாவம், மனம் கண்டடைவாய். என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆதாமுக்குள் பிறந்த நீ ஆதாமின் சிந்தையை தேவன் தருகிற ஆதாமின் சிந்தையை மரணத்தை கொடுக்கும், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் கொடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இயேசு ஜீவ வார்த்தை. அவர் தேவ நீதி உயிர்த்ததும் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். ஆதாம் பாதாள ராஜ்யமாக இருக்கிறான். நன்மை தீமை கணேசம் உன்னித்து பூமி சபிக்கும், முள்ளு குறுக்கும் முழிக்க பிடிக்கும். நன்மை தீமை உலகம். ஆமாம், தண்ணி கெட்டு போச்சு, தண்ணி சபிக்க, புசிக்கிற ஆகாரம் சபிக்கப்பட்டு போச்சு, குடிக்கிற கார், சூரிய வெளிச்சம் எல்லாம் உன்னித்து பூமியை சபிக்கப்பட்டு எல்லாம் மரணத்துக்கு நேரம் நடத்துது. இயேசு ஜீவன், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம். தேவ நீதி உயிர்த்தது, அளவற்ற கிருபை, தேவ நீதி அளவற்ற. உங்கள் சபிக்குள் ஆஸ்வதி, பகைகளுக்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேகி. உன்னை துன்பப்படுத்துகிற நிந்தைகளுக்காகவும் ஜபம் பண்ணு. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து, எக்காலத்துக்கு வெளிப்படுத்து, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து, வாழ்நாள்லாம் வெளிப்படுத்து. தாவீது கர்த்தரை தேடினான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும். தாவீது வர வர விழித்தறினான், வர வர விழித்தறிகிறாங்க. ஆடு மேய்க்கிற ராஜாவாக உயர்த்துறாருங்க. யோசேப்பு கர்த்தரை தேடினாங்க. கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் வரும். சிறைச்சாலையில் கவலைப்பட்டுக்கிட்டு வெறுப்பச்சிட்டு சுயநீதி அநீதி காட்டில யோசேப்பு ஜீவ மார்க்கன். அவங்க சகோதரெல்லாம் பட்டிக்கிறான். போத்திபார் மனைவியை மன்னிக்கிறான். இயேசு மாதிரி மாறுறான் பாருங்க. கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும். பிசாசு வசனத்தை நிறைவேற்றினா யோசேப்பு சிறைச்சாலையில் அடக்கம் பண்ணிட்டுருப்பாங்க. சிறைச்சாலையிலேருந்து சிம்மாசனத்துக்கு அரசால போகிறான் யோசேப்பு. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தார். கர்த்தர் இருக்கணும்னா நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஆதாமின் சேர்ந்ததான் பிசாசு தான் அவங்ககிட்ட இருப்பான். ஆமாம், பிசாசு சும்மா விட மாட்டான், கவலைப்பட வைப்பான், வெறுப்படிக்க சும்மா சுயநீதி அநீதியை தேவனுக்கு காட்டுக்கு, மனைவிக்கு, குடும்பத்துக்கு, முழு உலகத்துக்கு காட்ட செய்வான். பாவத்தையும் யாரும் ஜடம் கிடையாதுங்க. ஏதோ ஒன்று காட்டணும். காலையிலேருந்து நைட்டு 24 வாரத்தில் வருஷத்துக்கு விடுத்தறிச்சுன்னா நாளெல்லாம் வீணால போய்டும். ஆதாமுக்குள்ளே இருந்தாக்கா. ஆமாம், கிறிஸ்து அவர் தேவி நீதி உயிர் அளவற்ற அன்பு, ஜீவஸ்வரம், ஜீவ ரத்தம், வெளியே போட முடியாது ரத்தத்துக்கு 6 லிட்டர் ரத்தம். தேவனுக்கு, குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, முழு உலகத்துக்கு காட்டு. வாய்நாளெல்லாம் காட்டு, இடைவிடாமல் காட்டு, எக்கால் சோர்ந்து போகாமல் காட்டு. பரிசுத்தாவி தேவதூர் அட்ரஸ் கேட்டுட்டு வருவாங்க உங்ககிட்ட. யோசேப்பு கிட்ட வந்தாங்க. இங்கே சொல்ல பாருங்கள், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 15. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கண்டடைஞ்சிடுவேன். பிசாசு எப்படி கண்டடைகிற? எப்படி வியாதி, வறுமை, தரித்திரம், சாபத்தை, பாவத்தை, மரணத்தை கண்டடைகிறாய்? அம்மா வயிற்றில் பிறந்தபடி. அம்மா வயிற்றில் எப்படியா பிறந்த? தமிழ்நாட்டுக்காரனோ, ஆப்பிரிக்காக்காரனோ, ஐரோப்பாக்காரனோ, வட அமெரிக்கா. அம்மா வயிற்றில் எப்படி பிறந்த? வேதம் என்ன சொல்லுது? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். யார் அந்த தாய்? ஆதாமியாவாள். நன்மை தீமை அறியத்தக்க கனியில் தான் கருத்தரிக்கிற. ஜீவ வச்சத்து கனியில் நீ கருத்தரிக்கல. ஏன் சொல்கிறார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவடைய ராஜ்யத்தையே காண மாட்டான். அப்போது ஒரு முறை பிறந்த பாவத்தில் பிறந்த பாதாள ராஜ்யத்தை தான் அவன் காணுவான். அட்ரஸ் கேட்டு வருவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். வேறொன்றுக்கு வரான்யா. ஏன்னா பாவத்தில். அதனால் திருடனாகிய பிசாசு, திருடனாகிய பிசாசு உரிமையாக வரான். அவன் வாழ்க்கையில் பிரச்சனை கொண்டு வரான், வேதனை கொண்டு வரான், துக்கத்தை கொண்டு வருகிறான். மனிதர்கள் வராங்க, மிருகங்கள், பறவைகள், வானம், பூமி, சமுத்திரம் எல்லாம் மரண சக்தி உனக்கு மரணத்துக்கு நேரம் நடத்துது, வியாதிக்கு நேரம் நடத்துது, சாபத்துக்கு நேரம். என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் இயேசு சொல்கிறார். தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு. ஆபிரகாம் தேவனை தேடினான். பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை செலுத்தினான். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு பழைய ஏற்பாட்டில் அவர் பழுதற்றவர். 1 வயது ஆணாட்டுக்குட்டி. பஸ்கோ அட்ராசி நிலைக்காலில் போஸ்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க தேவனை தேடினாங்க. சங்காரத்தை ஓடிட்டான். பொண்ணோடு வெள்ளியோடு வராங்க. எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்கிது. ஏன்னா இயேசுக்கு சுசர் இயேசு ரத்தத்தை தேவனுக்கு எகிப்தியர் ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறாங்க பாருங்கள். மோசே தலைமையில்
சுய பலத்தை என்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறான். அந்த பார்வோன் விடவே மாட்டேன்றான். எம்சகுணம் வச்சவன் பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடித்து நிலைக்காலில் பூசுகிறான் பாருங்க. ஏசு கிறிஸ்துக்குலகம்ன்ற வாக்கு தத்தங்களை தேவனுக்கு கொடுக்குறான். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்க ஒரு ஆள் பாய் கூடாம பசு தாபியான தேவதூதர் வந்தார். சங்காரதும் அலையில் அடிச்சுட்டு ஓடுறான். பொண்ணோடு வெள்ளியோடு வராங்க. பார்வோனியில் தலைச்சங்கள்லாம் சாப்பிட்றாங்க. பார்வோனும் அவங்க ஜனங்களும் பொண்ணு வெள்ளி மூட்டை மூட்டையாக கொள்ளைட்டார்கள் போடப்படும் மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டு வராங்க. கடல் அவர்களுக்கு வழிவிடுது. அவர்களுக்கு வழிவிடுது. யோர்தான் அவரை பின்விட்டு போகுது. எரிகோ தரைமட்டமாகுது. பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கானான் தேசத்துக்குள்ளே போய் சேர்றாங்க. அதுதாங்க தேவனை கண்டடைகிறது. சொல்லப்பட்டிருக்குது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஆமாம், இயேசுவை சிநேகி. பர்சு தாவியானவரை புறா அடையாளமாக ஒப்பிட்டு பேசுகிறாங்க. சத்ரு பிசாச நல்ல பாம்புக்கு அடையாளமா? இது பாம்புக்கு அடையாளமா? பாம்பை போய் எவனா சிநேகிப்பானா? நல்ல பாம்பை. விஷம் இருந்த ராஜநாகம் அது கூட நீ சிநேகமாக இருப்பியா? அது என்ன பண்ண? உன்னை கொட்டி சாகிச்சிடும். அதான் பிசாசு. நன்மத்தையும் அறியத்தக்க மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா நீ நல்ல பாம்பை சிநேகிக்கிற, நல்ல பாம்போடு ஒரு சௌகாசமாக இருக்கிற. அது விஷத்தை கக்கிடும். அப்படி தான் இருந்தாலும் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விஷத்துக்கு நீ விட்டுட்டு ஜீவன்னா தேவன் ஜோயே ஜீவன் அதில் தேவி நீதி தூக்கத்தில் குட்டி சொர்க்கத்தில் இருந்தால் அங்கே வியாதி இல்லை, அங்கே வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, அவமானம் இல்லை, வெக்கம் இல்லை, கல்லறை தோட்டம் இல்லை, அங்கே கடன் தோட்டம் இல்லை, அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, அங்கே நீதிமன்றம் இல்லை, ஜெயில் இல்லை, அங்கே வறுமை இல்லை, வறட்சி இல்லை. ஜீவ தேவனோடு சஞ்சரித்தாங்க ஆதாம் வியாபாரி. எவ்வளோ நாள் இருந்தாங்க தெரியல. அங்கே சாபம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே தரித்திரம் இல்லை, அங்கே பாதாளம் இல்லை. ஆனால் பிசாசு கிட்ட பழகிட்டு நன்மத்தையே மாதிரியே கிட்ட கணிக்கிட்டு போய் பழக்கிறா. அப்போ ஏவாள் நல்ல பாம்புக்கிட்ட. நல்ல பாம்பு இல்லை, அது கெட்ட பாம்பு. சர்பத்தின் பழக்கம் விட்டு சர்பத்தின் வார்த்தையை கேட்டா தேவன் விளைக்கிற சர்பத்துக்குள்ள பிசாசு நன்மத்தையே மாதிரியே அந்த கனியை புசிக்க வச்சுட்டா. அந்த புருஷனுக்கும் கொடுத்தான். அவனுக்கு போயிட்டான். நல்லவன் கெட்டவனும் ஆகிட்டான். ஜீவ மார்க்கனா அந்த ஆதாம் வியாபாரம் நன்மை தீமறியத்தக்க மார்க்கம் ஆகிட்டாங்க. நன்மார்கள் சன்மார்க்கம் துன்மார்க்கம் கண்களிச்சம் ஜீவனத்தை சுயநீதி அநீதி வந்துச்சு. அன்னிலிருந்து இன்றைக்கி வரைக்குங்க விஞ்ஞானம் தாங்க முன்னேறி. 2024 5/5/2024 என்னுடைய பர்த்டே இன்றைக்கி. ஆமாம், மே மாதம் 5ஆம் தேதி 2024 தான் என் பர்த்டே. அதனால தான் இந்த செய்தி கொடுக்குறேன். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தேன் நான். தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதலில் வரணும். பாருங்கள், பாவத்துக்கு ஆப்போசிட்டு தேவ நீதி, மரணத்துக்கு உயிர்த்தெழுதலில் வரணும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் உண்டாக்கும் போது அவன் சாகணும், மண்ணுக்குள்ளே போய் மண்ணாக போகணுன்னு உண்டாக்கலை. தேவனை போலவே சாகாவரம் படைத்தனா தான் உண்டாக்கினார். ஏன்னா தேவன் சாவாமை உள்ளவர். பாவத்துக்கும் மரணத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் தேவன். அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி தான் ஆதாம் உண்டாக்கினார். என்றைக்கு அந்த பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசித்தானோ அன்றைக்கே நீ சாகவே சாவாய். சாவு முடிவு. பாவம் ஒரு சாவு சக்தி, மரணம் ஒரு வியாதி, வறுமை, தரித்திரம், கவலை, சுயநீதி, அநீதி, கண்கள் நிச்சயமா ஜீவனத்து, இதெல்லாம் சாவு சக்திகள். முடிவில் மரணத்தில் போய் முடிஞ்சிடும், முடிவு பாதாளத்தில் போய் முடிஞ்சிடும். சீரியஸான மேட்ரு. இயேசுவை ஏற்றுக்கொள். இங்கே சொல்கிறாரு நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். தேடுங்கள் பிரியமானவர்களே. மத்திய மாட்லோகாயோவா இல்லை, மனுஷர்கள் எல்லாம் பிசாசை தேடுறாங்க. அவர் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாய் சுற்றி இருந்தார். என்ன பண்ணார் இயேசு? மனுஷனுக்கு தேட தெரியல. பிறப்பு பாவத்தில் பிறந்திருக்கான். நன்மை தீமை காரியத்தை நல்லா தேடுறான். 38 வருஷமாக தேடுறான் பெஸ்ஸா குலத்தில். தேவனுக்கு தனக்கு சுயநீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு என்ன பாவம் பண்ணியிருப்பான்? 38 வருஷமாக வியாதியஸ்த சுயநீதி அநீதி வெறுப்பும் கஷ்டமாகறான். அதான் என் பாவம் உபச்சாரம் வேசித்தனம் கொலை அது மட்டும் பாவம் கிடையாது. ஆதாம் வழியாக பிறந்தாவே நீ பாவம்தான். அதை தேவனை காட்டுறான், உலகத்தை காட்டுறான். 38 ரூபா பிசாசு அவனுக்குள்ளே தேடி 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 38 வியாதி போகவே இல்லை. ஏசு அவனை சந்தித்தார். ஏசு யார்? நானே வழியும் சத்தியமும் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள். எப்படி அவனை தேடுறதுக்கு உதவி செய்தார்? அவன் தலைமையில நல்ல மேய்ப்பன், ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவராது. ஏன்னா நன்மை தீமை சரீரத்தை தேவனுக்கும் உலகத்தை காட்டிங்கிறான். வியாதி பிசாசு அவனை ஒட்டப்பாடு இல்லை. ஏசு அவன் தழும்புகளா ஜீவ சரீரம். அவன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு, வானத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு
ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஜீவரத்தது கூட தான் தேவனை தருது. உடனே பாரு அசுத்தாவி 38 வருஷமாக வியாதியாகி ஓடி பசுத்தாவி இறங்கி அவன் எழுந்து நடந்தான். அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பான் பாருங்கள். இயேசுவை தேடுறதுனா என்னது? நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதித்திருக்குது. ஆனால் தான் பிசாசு உரிமையாக வரான் வாழ்க்கை. எந்த நாடோ எந்த தேசமோ இந்த செய்தியை கேட்குற நீ பாக்கியவான். உன் பிள்ளைகள் ஆதாம் மூலமாக பெற்றுக்கிறீங்க. கண்ணே மணியேன்னு வளர்க்குறீங்க, காசு கொடுக்குறீங்க, லட்சமாக செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க. பரிசுத்தரை அறிகிற இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ளே வளருதுங்க. என் செய்தியை கேளுங்க. நீங்கள் ஹாஸ்போர்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க. என் செய்தியை கேட்க படிக்க வைங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர்னு படிக்க வைங்க. அது மாபெரும் ஆசீர்வாதம். இலவசமாக அந்த செய்தியை பதிவு இல்லை, ஆயிரக்கணக்கில் 1000க்கு மேலே செய்தியை பதிவு செய்திருக்கிறேன். உலகத்தில் எங்கேயுமே கேட்க முடியாத செய்தி. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தி 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதிச்சிருக்கிறேன். மையங்க உண்மையை சொல்கிறேன். எந்த ஊழியக்காரனும் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிக்க மாட்டான்னு எங்கள் அறிவுக்கு தெரியுது. ஏன்னா 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். உலகத்தில் எங்கும் கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் கேட்க 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 ஜீவனாகவே மாறிடுவான் போல. எப்படி நன்மை தீமை காரியத்தை காலிலிருந்து நடி உலகம் ஃபுல்லாக கேட்டு 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 பிசாசாவே மாறிட்டானோ மனுஷன். இயேசு கிறிஸ்து ஜீவரத்தம் தேவி நீதி உயிர்த்ததில் பாவம் பண்ணி பிரச்சு சபிக்குள் ஆஸ்வதி பகைக்குள் நம்மளை சத்துக்களையும் துன்பப்படி கேட்க 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 மனுஷன் ஜீவனாக மாறுறான். தேவனை நிச்சயமாக கண்டடைவான். இந்த சாலமோன் கண்டடைந்தான். சாலமோன் வெங்கல பலிபீடத்தில் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அங்கே பெய்டு பண்ணுற மாதிரி செலுத்தணும். அந்த சர்வாங்க தலைவர் இயேசு தான் புதிய ஏற்பாட்டில். இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், அது தேவ நீதிட்டு உயிர்த்தல், பாவ மன்னிப்புட்டு நித்திய ஜீவன் தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் முழு உலகத்துக்கு என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சாலமோன் கண்டடைந்தான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி 1-2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 6-7 போய் வாசிங்க. அன்று அவன் கர்த்தருடைய சந்நிதியில் வெங்கல பலி 1000 சர்வாக தகவல் செலுத்தி பலியிட்டான். அடுத்த வசனம், அன்றுராக கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேள் என்றார். அது கீழே வாசித்து பாருங்க. 1000 சர்வாங்க தகன பலி செலுத்த என்னத்தை விரும்புவான்? கிறிஸ்து கருத்த காரியங்கள் தான் விரும்புவான். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடுப்பான். அவன் காரியம் வாழ்க்கப்படும். அவன் வெற்றி பெற்றவனாக இருக்கும். சாலோமனை பார்த்த எல்லாரும் அதிர்ந்தார்கள். சுற்றிக்கிற எல்லா ராஜாக்களும் அவனுக்கு கப்பம் கட்டினாங்க. ஷேபாட் ராணி பொறுக்க முடியாமல் ஒட்டகங்களை காணிக்கையில் வெள்ளியும் ரத்தனத்தையும் காணிக்கையாக கொடுக்குறா. சுற்றிக்கிற ராஜாக்கள் எல்லாம் கப்பம் கட்டுறாங்க. பொண்ணு வெள்ளி ஆஸ்தியம் ஐஸ்வர்யம் கூடி போச்சுங்க சாலமோனுக்கு. இயேசுவை தேடினாலே பழைய ஏற்பாடு பஸ்காட்டு ரத்தத்தும் பைதொட்டு ஆட்டுக்குட்டியின் மூலமாக அவங்க தேவனை தேடினாங்க. புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி தான் உலகத்திற்கு தேவ ஆட்டுக்குட்டி. அவர் ஜீவ ஆட்டுக்குட்டி, நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர், பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பகை, கசுப்பு, சுயநீதி, அநீதி எல்லாத்துக்கும் நேர் ஆப்போசிட்டானால் தான் இயேசு. அவர் தேவ நீதி உயிர்த்ததும் பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக இடைவிடாமல் கொடு, எக்காலத்தை கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இயேசுவை தேடு. இல்லை என்றால் நீ ஆதாமை தேடுவாய். ஆதாமின் சிந்தை மரணம், ஜீவனும் சமாதானமும். பாவத்தையும் மரணத்தையும் தேடுவாங்க உங்கள் பிள்ளைங்க. கண்டிப்பாக பிரச்சனைக்குள்ளாகி தான் இருப்பாங்க. பாவம், மரணம், நன்மை தீமை, நன்மார்க்கன் துன்மார்க்கன், கண்களின் நிச்சயம், மாமஜின் சுயநீதி அநீதி. ஆமாம், அறிந்தோ அறியாமலோ அதை தான் தேடுவாங்க. தேவனுக்கு காட்டுவாங்க, தனக்கு முழு உலகத்துக்கு காட்டுவாங்க. பிசாசு உரிமையாக வருவான், பல காரியங்களை திருடுவான். சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஜீவன், ஆசுவாத, ஐஸ்வர்யம், மகிமை, கனவு, புகழ்ச்சி, வெற்றி, ஜெய சகலத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரை வேறொன்று போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்கிறேன். இயேசுவை தேடு. வேண்டான்ட்டினகா ஏவாள் சொன்ன மாதிரி ஜீவ விசுகன் நண்பத்தையும் அறியத்தக்க கனியை தேடுவாய். பாவத்தையும் மனத்தையும் தேடி 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 வாய்நாள்லாம் பிசாசோடு போராடி 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 முடிவு பிசாசோடு கூட சேர்ந்து பாதாளத்துக்குள் சென்று நித்திய ஆக்கினை அடைவாய். இயேசுவை தேடு. அப்படி தேடின என்னுடைய செய்தியை கேளு. ஆமாம், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். துளசிராம் தாமஸ்னு சர்ச் பண்ணு. யூடியூப் ஃபேஸ்புக்கில் போயிட்டு
ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். கேளு கேளு கேளு. கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாய்நாளெலாம் வெளிப்படுத்து. ஒரு ஆள் பாய்க்கு விட்றாத. ஒரு ஆள் விட்டால் கூட தோற்று போயிடுவேன். ஏன்னா இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு வந்தார். தேவ அன்புக்கு வந்து ஜீவனி வானத்தில் சகலை கொடுத்துட்டார். நல்லவன் கெட்டவன் பார்க்கல. உயர்ந்தவன் தாய்ந்த ஏழை பணக்காரன் வேஷிக்கல்ல. உலகம்னா துன்மார்க்கம். உலகத்தில் அன்புக்கு வந்தானே இயேசு எப்படி அன்புக்கு ஜீவசர் பரலோகத்தையே கொடுத்து அன்புக்கு வந்தார். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு ஜீவசர் 3 நாளில் அவர் பரலோகத்தை கண்டறிந்தார். வானத்தில் ஏந்து போனதை பெற்றுக்கொண்டார். இயேசு சிலுவையில் உன்னை போல என்ன போல ஆயிட்டாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கி நிறைவே நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். அக்கிரமாக்கப்பட்டார், பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார். என்ன செய்தார்? தேவனை தேடினார் சிலுவையில். பிதாவே மண்டியும் என்று சொல்லி ஜீவரத்தத்துக்கு கொடுத்தார். அங்கே ஈட்டியால் அடிக்கிறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசிக்கிறவன், ரோமர்கள் யூதர்கள் இருக்கிறாங்க. முழு உலகத்தில் இருக்கிறாங்க. பிதா கைவிட்டுட்டார். பிதா மேலே கோவம் இல்லை. பிதாவை கையில் ஆபித்து ஜீவனை விட்ட ஜீவன்ற வார்த்தைக்கு அவனுக்கு ஜீவசர ஜீவரத்தம். அதில் ஜீவல் இயேசு சாமண்ட பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதிகாவில் வெளியே இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம் இருக்குது. ஈட்டியால் கொடுத்துரும் அதே ஜீவசர ஜீவரத்தம் வானத்தில் பரலோகமே இருக்குது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி 6 லிட்டர் ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. ஏற்றுக்கின்றது பாவத்தை சாபத்தை மனத்தை பாதாளவிலும் போனார். மரித்தாலும் ஜீவனை தான் கொடுத்தாரு. மரணன்றது சூக்கே கிரேக்க பாஷையில். இயேசு கொடுத்தது ஜோயே. ஆமாம், ஜோயே ஜீவன் சத்தியம் தெரியணும் கிறிஸ்தவனுக்கு. நிறைய பேருக்கு இது தெரியலங்க. ஊழிக்காரனுக்கே தெரியல. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன எல்லாரும். ஏன்னா எதுக்கத்தாலும் ஜீவன் ஜீவனே பேசுகிறேன். ஆமாம், ஜீவன்னா ஜோயே. மனுஷன் மரணம். அதுக்கு வந்து கிரேக்க பாஷை சூக்கே, பாவத்தின் சம்பளம் மரணம். நீ சூக்கே வாழ்ந்தனா தித்திய பாதாளம் தான். நீ ஜோயே லைஃப். ஜோயேன்னா ஜீவ வார்த்தை. அந்த ஜீவனில் தேவி நீதியின் சம்பளம் பரலோகமே இருக்குது. அதை பிதா குமார் பசு தாய் கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகம் இவ்வளவு செய்தால் தான் பாவத்திலேருந்து மரணத்துலேருந்து சாப்பிட்றது விடுதலை. ஒரு ஆள் மேலே வைக்கிற கசப்பு, ஒரு மாமியார், ஒரு மாமனார், ஒரு சுயநீதி அநீதி, ஒரு அரசியல் தலைவர், ஒரு ஊழிக்காரன் மேலே பகை. அதை பார் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவந்தில் பங்கெடுத்து ஊழிக்காரன் நாடு செல்ல ஊடி அரசியல்வாதி செல்ல ஊழிக்காரன் மேலே கசப்பு. அந்த சபை செல்ல இந்த சபை செல்ல அந்த உபதேசம் செல்ல இப்படியே கசப்பு பகை சுயநீதி அநீதியாக இருக்கிறதுனால கிறிஸ்தவன் புரட்சிகரமாய் மாறவே இல்லை. ஆமாம், யார் மேலே அது ஒருத்தர் 2 பேர் கசப்பு. வீட்டாரையும் உனக்கு சத்து. வீட்டார்னா முக்கியமான ஆட்கள். அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்த பந்தம் கெட்டிக்கலான்னு ஆளுங்க. மாமியார் மாமனார் இவங்க மேலே சுயநீதி அநீதி. இங்கே வந்து ஏசுன்னு பேர் வச்சுக்கிட்டு எல்லாம் சாட்சி கிடையாது போச்சு. கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லி எச்சரி. ரொம்ப மோசமாக இருந்தால் விலகிறியா? ஏசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார். ரொம்ப மோசமாக இருந்தால் விலகியது. ஆனால் ஏசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவரத்தை கொடுத்து தயங்கவே இல்லை. ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுத்துருந்தா ஊழியத்தையே ஸ்டார்ட் பண்ணார் அவர். அதெல்லாம் கரெக்டாக பிதாவாகிதே பிதாவே பிதா 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 என்னை இல்லாமல் ஒருவனும் பிதா. இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்தை பிதா கொடுத்துருந்தார். ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுத்துருந்தா அவர் ஊழியத்தையே செய்தார். அதுதான் தேவனை தேர்றது. ஒரு ஆள் மேலே பகை கசு சுயநீதி அநீதி வச்சுட்டு இருந்தீங்கன்னாங்க அந்த ஒரு ஆள் பிசா அது எல்லாம் கெத்து போடுவாங்க. பிரதான கற்பனை கைகள் பிரதான தேவனாய் கத்தெழுதல் முயிரத்தோடு முழாத்மா முழு பலத்தோடு அன்பு கூறு. என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அதுக்கு ஒப்பாய் 2 உன்னிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு கூறு. என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவரத்தை வானத்தில் பரலோகத்தை கொடுத்தது மத்தியஸ்தமாக தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாய்க்கு பார்க்குறவனுக்கு போகிறவனுக்கு வரவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை. அதுதான் தேவனை தேர்றது. கண்டிப்பாக பசுத்தாய் தேவதை உன்னை காப்பாற்றியே தருவார். அப்படி தான் மத்திய மார்க்லோக்கா ஃபுல்லாக நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். திருடவும் கொல்லவும் அடிக்கும் வேறு நானும் அவைகளுக்கு ஜீவனுடைய பரிபூர்ணப்படம் வந்தேன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். ஜீவனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் நன்மத்தையும் அறியத்தக்க உலகம். ஆதாமியாவால் வழியாக எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு, எந்த கிராமத்துக்கு போக ஊழிய செய்தால் எல்லாம் கொள்ளாதுங்க. எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்த நன்மை தீமை 2 வட்டத்தில் தான் இருப்பான். அதில் பாவம் மரணம் இருக்குது. படிச்சிருப்பான், படிக்கிற ஏழையாக இருப்பான், அரசியல் தலைவனாக கூட இருப்பான், சினிமாக்க கோட்டீஸ்வரனாக இருப்பான், முகேஷ் அம்பானியாக இருப்பான், பில்கேட்ஸாக இருப்பான், படிக்காதியாக இருப்பான், ஏழை காட்டுவாசி நானாக இருப்பான், பெண்ணார் யாரும் அம்மா வயதில் பாவத்தில் பிறந்துட்டான். ஊழிய செய்தால் எல்லாம் கொள்ளாதியா? ஆதாமுக்குள் பிறந்த இயேசு ஜீவன் பரிவிருதி நாம் பேர் சொல்லி தேவன் தருக்கு ஆதாம் மூடு கொடுத்தக்கூடியா பசுத்தாய் தேவதூர் வந்தால் வீடு இதுதான் இயேசு மத்திய மார்க்லோகா முயற்சி செய்தார். எங்கும் சுற்றி பிசுவாசின் வல்லமை ஆகப்பட்டு யாவரையும் குணமாக்க சொல்லி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே குத்துறான். 38 திமிர்வாதக்க லேகோன் பிசாசு கூட செவடம் முடவன் எல்லாம் ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் மூடு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி தேவதூர் படிவிட செய்து
வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுடுது. இயேசுனா ஜீவ விஷயத்துக்கு நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர் இயேசு. அதை ஜீவனில் தேவநீதி தூவித்தர் பரலோக ராஜ்யங்குது, வானத்தில் சகல அதிகாரங்குது. அதை பிதா குமார் பசுத்தாய் கொடு, ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடு. பாவத்தில் பிறந்திருக்கிற சபிக்கிற மனைவியை சபிக்கிற, குடும்பத்தில் பிள்ளைங்களை சபிக்கிற, நன்மை தீமை கக்கிற, அப்படியே சாபத்தை கக்கி என்னத்தை கண்ட நீ? பிரச்சனை தான் ஓயலை. சிறிய வயசு வாலிபது திரும்ப முதிர்ந்த வயது பிரச்சனை ஓயலை. உனக்கு நன்மார்க்கு துன்மார்க்கத்தை காட்டுற, சுயநீதி அநீதியை காட்டுற, உனக்கு நீயே ஐம்பனாக இருக்கிற, குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு ஐம்பனாக இருக்கிற, பாவத்தையும் மரணத்துக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு உன்னியத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். உன்னியத்து முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அங்கே வறட்சி மனாதரம் பிசாசுங்கிறியாக தான் இருக்கும். இயேசு ஏற்றுக்கூட இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் மூடு உலகத்து கொடு, வாய்நாள்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தை கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. ஆபிரகாம் ஈசாக்கு பட்டாங்க. எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தாங்க, இடைவிடாமல் கொடுத்தாங்க, எக்காலத்தும் கொடுத்தாங்க, சோர்ந்து போகாமல் கொடுத்தாங்க. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தான். ஈசாக்கு ஆசீர்வாதமாக, யாக்கோப்பு ஆசீர்வாதமாக இருந்தான். கோலும் தனிமையாக போன 2 பரிவாரங்களும் ஆசீர்வாதம். பஞ்ச தேசத்தில் விதை வயசாலும் 100 மடங்கு விளைச்சல். ஈசாக்கு வர வர விழுத்தி அறிந்து மகா பெரியவனான ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ஆசீர்வதித்தார். வேதத்தில் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பைதட்டு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிடையாது. இயேசுக்கு சாமண்ட பரலோகமேக்குது. அதுக்குள்ளே அதை தேவனுக்கு செலுத்துனாங்க. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்துனாங்க. சத்துருக்கள் முறிந்து ஓடினார்கள். கோலியாத்துக்கு கர்த்தருடைய நாமத்தினால தான் போகிறான். பஸ்காட் ராஜ்யத்தின் நிலைக்கால பார்வோனுக்கு முன்பால் எஸ்ராஜ ஆமான் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகிற எல்லாம் இயேசு ரத்தத்துக்கு அடையாளம். பைதட்டு ஆட்டுக்குட்டி இயேசு சரீரத்துக்கு கர்த்தருடைய நாமம் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலக சத்துருக்கள் முறிந்து விட பாவ சாபம் மன தத்ரா சிதறடிக்கப்பட்டது. தேவாவியான வந்தார். அதிசயங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது. வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தெதுமா இருக்கிறான். ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறான். அதை தேவன் தனக்கு உலகத்தை காட்டி என்னத்தை கட்டியா நீ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தான் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இங்கே சொல்லப்படுகிற நீதிமொழிகளில் 8ஆம் அதிகாரம் 17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டிடுவார்கள். தேவனை சிநேகினா இயேசுவின் மூலமாக தான் அவரை சிநேகிக்க முடியும். நன்மை தீமை கனியை வச்சுட்டு இருந்தீங்கனாக்கா தேவனை பிசாசை சிநேகிப்பேன். பாவத்துக்கு மரணத்துக்கு சம்மந்தப்பட்டவர் கிடையாது தேவன். அவர் தேவநீதி உயிர்த்தெதுமா இருக்கிறாரு. அதை தேவனுக்கு வாய்நாளெலாம் சேர்த்து பலிபீடத்தில் பைதட்டாட்டி ஆபிரகாம் தேவனை சிநேகித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் போடப்படுது ஆபிரகாமே. ஏன்னா எங்கப்போ போனாலும் ஒரு பலிபீடத்தில் ஒரு பைதட்டாட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்துகிறான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். பூமி தாங்கக்கூடாதபடி வெள்ளியும் பொண்ணுமான சேமானாக இருந்தான். அப்போது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அப்பா, ஐஸ்வர்யம் கனம் நிலையான பொருள் நீதி எல்லாம் அவர்கிட்ட. அதை போய் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. ஐஸ்வர்யம் கனம் மகிமை கீர்த்தி இயேசு சாமண்ட வாக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளெலாம் கூட இடைவிழாமல் கொடு. எல்லாம் உன்னை தேடி வரும், நீ கண்டடைவாய். இல்லைன்னா ஐஸ்வர்ய பேர் தரித்திரம் அவமகிமை கனவீனத்தை காட்டுவேன். நன்மத்தை மரியத்தை கனவீனம் அவமானம் வெக்கம் சுயநீதி அநீதி எல்லாம் கேடு போனான காரியத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டி பிசாசு காரியத்தை தேடி பிசாசு தான் வரும். ஐஸ்வர்யத்தை பற்றி தரித்திரம் வரும், கனத்துக்கு கனவீனம் வரும், மகிமை அவமகிமை வரும், வியாதி வறுமை தரித்திரம் வரும். பிசாசு திருடமும் கொள்ளும் அழிக்கதான காரியத்தை தான் செய்வான். அதனால் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த நீ வருத்தப்பட்டு வாரம் சுமக்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசு கூப்பிட்றாரு, நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புஷி திராட்சை பானங்கள் அந்த ஜீவன் உள்ள தேவடைய ஆலயமாக இருக்குங்க. ஜீவ வார்த்தை இயேசு சாமண்ட வாக்குத்தது எல்லாம் ஜீவ வாக்கு தத்துவம். வேதத்தில் எல்லாம் நன்மத்தையும் மரியத்தை கண்டிச்சமாக சுயநீதி அநீதி எல்லாம் கேடு போன காரியங்கள் பகை கசவு வைர சுயநீதி அநீதி பாவம் மரணம் இருக்குது. நன்மத்தையும் இயேசு தேவி நீதி உயிர்த்தல் பரலோகிறா எல்லையற்ற அன்பு சமாதானம் சந்தோஷம் வாக்கு தத்துவம் மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி ஆசுவாத ஐஸ்வர்ய கனம் மகிமை புகழ்ச்சி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாய்நாள் தேவநீதி உயிர்த்தல் கொடுக்கிறேன். ஆதாம் முழு உலக பார்க்குறவங்க போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் தேவநீதி உயிர்த்தல் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காலத்து சோர்ந்து போகாமல் கொடுக்க கத்தை நான் எக்காலத்து துதி எப்போதும் வாயில் இருக்குமா. என் நாவு நாள்தோறும் உமதி நீதியும் உமது உதவி சொல்லி அவர்கள் தொகை எண்ணி முடியாதுன்னு சொல்கிறான். தாவீது வர வர விரித்து தாவீதின் இருதயத்துக்கே அதுன்னு சொல்கிறாரு. அதனால் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
அதிகாலையில் என்னை தேடுகள் என்னை கண்டடைவார்கள். ஆமாம், எதை தேட போகிற முடிவு பண்ணு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 5/5/2024 சோழவரத்தில் எங்கள் நிலத்தில் பகுதியில் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதை தேவனுக்கு குடும்பத்துக்கு பட்டண தேசம் ஆதாம் முழு உலகத்துக்கு காட்டு. உங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறீங்க. அப்பா அம்மா 4 பிள்ளைங்க எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா ராமேஷ், எங்கள் அம்மா ராணி அம்மா, என் தம்பி டேவிட் வெங்கட்ராம், என் பேர் தாமஸ் சுரேஸ்வரன், என் அக்கா சரஸ்வதி சார், லட்சுமி பிரபுலா. 5 பேர் என்ன பண்ண 4 பேர் பிள்ளைகள் நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறோம். எங்கள் அப்பாவும் நன்மை தீமை காரியத்தை என் குடும்பம் எப்படி இருக்கும்? பாதாள குடும்பமாக தான் இருக்கும். ஷாப்போ பாவம் பிஷாது அட்ரஸ் கேட்டு வந்துடும் என் குடும்பத்தில். இப்போ எங்கள் அப்பா இயேசு ஏற்றுக்கிட்டா ஞானசானம் பெற்று, எங்கள் அம்மா இயேசு ஏற்றுட்டாங்க ஞானசானம் பெற்றுட்டாங்க, எங்கள் தம்பி இயேசு ஏற்று ஞானசானம், நானும் இயேசு ஏற்று ஞானசானம், தங்கச்சி அக்கா எல்லாம் இயேசு ஏற்று ஞானசானம். இப்போ ஜீவனில் குடும்பம் மாறணுமா இல்லையா? அப்படியே நன்மை தீமை வாழ்க்கையை வாய்ந்த சுயநீதி அநீதி தேவன் தங்க இன்னும் பாதாள குடும்பமாக தான் இருக்கும். அப்போ பரலோக குடும்பமாக மாறினா இயேசு ஜீவன் இப்போ வானத்தில் பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணுங்க. அச்சின்னு பூச்சின்னு அசுத்தாவிலாம் ஓடி பசுத்தாவி வந்து வர விருத்தி அடைந்து ஆபிரகாம் ஈஸ்டாக் யாக்கோபு போலே என் குடும்பம் இருக்கும். நன்மை தீமை வாழ்க்கையை விட்டுரு. ஆமாம், முடிவு பண்ணு. ஜீவ வார்த்தையை பேசு. இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை செலுத்து. அப்பா அம்மா குடும்பம் பட்டணம் தேசம் கிராமம் ஒரு சபை இருக்குதுன்னா ஊழியக்காரி விசுவாசிங்க நன்மை தீமை வாழ்க்கை வாயிறாங்களான்னு பாரு. அந்த சபை ஃபுல்லாக அசுத்தாய் வியாதி வரும்போது தத்திரமாக தான் இருக்கும். அந்த சபையில் இயேசு ஜீவன் பரிபூர்ண பைதொற்ற பலியை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு ஒரு 50 விசுவாசி, ஒரு 100 விசுவாசி, ஒரு 200 விசுவாசி, 300 விசுவாசி ஊழியக்காரி ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாயோட பசுத்தாய் அந்த சபை ஃபுல்லாக பசுத்தாயின் அபிஷேகம் தேவதூர் படிபடியாக இருக்கும். கிறிஸ்து எங்கேயோ இருக்கிறாங்க, தேவது பசுத்தாய் வருவார். ஏசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அப்படி ஒரு கிராமம், ஒரு பட்டணம், தேசம் கிராமம்லாம் ஒரு 4990 பேர் இருக்கிறாங்க சோழவத்தில். நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு காலமெல்லாம் ஓடிட்டே 24 மணி நேரம் வாரத்தில் வருஷம் 300 அசுத்தாவியாக கிராமங்களில் குடும்பங்கள் படி வியாதி வறுமை தரித்திரம் வறுமை கடன் தொல்லை ஆபத்து விபத்து நாசம் மோசம் குடும்ப சண்டை பிரிவினை ஒரே பிசாசம் போராட குடும்பங்களில் பட்டணங்களில் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கூடிய காலம் வாழ்நாள்லாம் கொடு பசுத்தாகி அந்த கிராமங்கள் அந்த சபைகள் அந்த தனிப்பட்ட குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை நீ தேடுகிறாய். அங்கே அவரை கண்டறிவாய். ஆசுவாத்தை ஐஸ்வர்யத்தை சமாதான சந்து நித்திய பரலோக ஆசுவாத்தை கண்டறிவாய். நாம் ஜெபம் பண்ணி முடியும். பசுதி பிதாவே இந்த அறிவான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நினைச்சோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. பிசாசை தேட தெரிஞ்சது தேவனை தேட தெரியுமா இல்லையா? தேவன்னா ஜீவனுங்க. நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர், சுயநீதிக்கு அப்பாற்பட்டவர். இயேசு ஜீவனின் பரிபூர்ண ஜீவனுக்கு பாவியுடைய ஆஸ்தி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவி யார்? ஆதாம் மூலமாக பிறந்தவன். அவன் ஆஸ்தி உனக்கு எப்படி? இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கணும். அந்த பாவிக்கு தேவன் தனக்கு ஆதாம் அவன் சுத்தலாம் உனக்கு தாங்க. பாவியுடைய ஆஸ்தி நீதிமான் எந்த தேவ நீதிமான். இந்த உலகம் பாவி பரம பாவி பிசாசு கையிலேருந்து பேசு 3ஆம் நாள் உலகத்தையே சோதி பிசாசு கையிலேருந்து பிசாசு ஜனம் கிட்டேருந்து என்ன பண்ணார்? உலகத்துக்கு பாவிகளுக்கு இயேசு ஜீவ சொரஜி பிதாபியர்கள் மணி ஜீவ சொரஜீவர் தேவன் தனக்கு ஆதாம் மூடுவதுக்கு சொல்லிட்டு டிராக்டர் பாவனை பசுத்தாய் ஊட்டப்பட்டதுமே 3ஆம் நாள் வானத்தில் உற்சாக பூமியே சொல்ல கொள்ளையிட்டாருங்க பிசாசு கையிலேருந்து. பிசாசு தான் பரம பாவி ஜனங்க, பிசாசின் ஜனங்க எல்லாம் சொத்து இயேசுக்கு வந்து 3 நாள் வந்து அதான் சொல்ல. இதே சாலமன் தான் பாவியுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு என்று யார் நீதிமான்? இயேசு ஜீவன் பருவம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் உங்களை சபிக்குள் ஆசுதி பகைக்குள் நன்மை செய்ய சத்துக்களை சிநேகி உன்னை துன்பப்படுத்தவன் நிதி இயேசு பரலோகத்தையும் அவனுக்கு செட்டில்மெண்ட் செய்யுது. அவன் சொத்தெல்லாம் உனக்கு தான். பாவியினுடைய ஆஸ்தி உனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாவியை கரிச்சு கொட்டாது, சுயநீதி அநீதி காட்டாது. நீ ஒரு பாவி, அவன் ஒரு பாவி, எல்லாம் சபிக்கப்பட்டு தான் இருக்கும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் சபிக்குள் ஆசுதி பகைக்குள் சத்துக்களை துன்பம் இயேசு அவனோட பரலோக ராஜ்யத்தையே எது எப்படி எகிப்தில் பொண்ணு வெள்ளியும் இஸ்ரேல் ஜனம் கொள்ளையிட்டாங்க. தொடச்சி கட்டின்னு எல்லாம் பொண்ணு வெளியே கொள்ளையிட்டுட்டாங்க. 4 பஸ் கோட்டர் நிலைக்கால தேவன் தனக்கு எகிப்தில் பார்வனுக்கு ஆதாம் மூலத்துக்கு சங்காரத்தோடு ஓடிட்டாங்க. எகிப்தில் தேவைகளை பொண்ணு வெளியே மூட்டையாக கொள்ளையிட்டு போனாங்க. எல்லாத்தையும் கொள்ளையிட்டாங்க. எகிப்திய ஆஸ்தியெல்லாம் கானான் தேசத்துக்கு போய் பாலும் தேனும் ஓடும் நலம் விஷாலும் கட்டாத வீடு நடாத தோப்பு எல்லாம் பாபில் வாசனை யோசுவா இஸ்ரேல் ஜனம் கொள்ளையிடறான் பாருங்க. எகிப்துனாக்கா பாலும் தேனும் ஒரு நலம் தேசத்தையே கொள்ளையிடறான் யோசுவா இஸ்ரேல் ஜனங்களும். கையில் என்ன வச்சு பைதட்டு ஆட்டுக்குட்டிய தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறாங்க. எல்லா பாவியுடைய ஆஸ்தியெல்லாம் உங்கள் கையில் வந்து கொட்டப்படும். இல்லைப்பா நான் சுயநீதியிலே வாயிறேன், சுய பலத்தோட போராடிட்டு இருக்க வேண்டியதானே. பாவம் மண் இருக்க எல்லாம் கொள்ளையிடுவான் பிசாசு, திருடுவாங்க. திருடவும் கொள்ளும் வாய்க்கு வேறுண்டு குறோம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படுவாங்க. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க.
ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர். இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது, இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளை கேளுங்க. எங்கும் கேட்டீர வெளியேறப்பட்ட சத்தியங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் எழுப்பலை கொண்டு வருவார். பயப்படாதீங்க, கலங்காதே, திகையாதீங்க. ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறீங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் காட்டாதீங்க. ஒவ்வொரு நாள் 24 மணி வாரத்தில் வருஷத்துக்கு 367 காட்டாதீங்க. போய் பார்த்தீங்கன்னா சாப்ப பாவமான தரித்திரமாக தான் இருக்கும். நானே திராட்சை செடி, நீங்கள் கூட ஒருவனின் வார்த்தையில் நிலைத்திருந்தால் இயேசு ஜீவன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வாழ்நாள்லாம் காட்டணும். இடைவெளி அவங்க எக்காலத்து கொண்டணும். அசுதாயோட பசுதாய் வரவே தெரிய ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாது ஆஸ்தி ஐஸ்வர்யம் உண்டானது போல உனக்கு உண்டாகும். ஆபிரகாம் கிறிஸ்துவின் மூலம் உனக்கு உண்டாயிருக்குது. பசுதாவே இந்த அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையில் 5/5/2024 சோழவரம் பரிபூர்ண ஜீவன் சபையின் சார்பாக இந்த செய்தியை கொடுக்க செய்து தயவுக்காய் நன்றி சொல்கிறேன். என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிக்கிறேன். என்னை அதிகாலையில் தேடுக, என்னை கண்டடைவார்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி உண்மை தேடட்டும் கேட்டாங்க. நன்மை தேம காரியத்தை தேவன் தன கொடுத்து வாய்நெல்லாம் கொடுத்து பிசாசை தேடி வாயினால் வெறுப்பு கசப்பு வாயு சுயநீதி அநீதி பாவசாகம் முடிவு பாதாளமாய் போய்விடாதபடி இயேசு ஜீவன் பரிபூர்த்தி தேவநீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் உங்கள் சபைக்குள் பக்கத்துக்குள் நன்மை செய்ய சத்துக்கள் துன்பப்படுகிற ஜெபம் பண்ணு. இயேசு ஜீவனை வானத்தோடு பரலோகத்தை கோடா கூட கொடுத்து பாவிட்டு ஆட்சியெல்லாம் சுதந்திரிக்க இயேசு 3ஆம் நாள் உலகத்தையே பாவிகளுக்கு ரோமர்கள் யூதர்கள் பிதா குமார் ஆவியூத்து ஜீவரத்தை ஆதாம் ஜீவசரி வானத்தோடு சகல பூமி சுதந்திரித்தது போல ஜீவ மார்க்கர்களாக நீ மாற்றுபடி ஜெபிக்கத்தான். நன்மை தீமை அறியத்தக்கமான எல்லாம் ஏந்து போயிடுவாங்க. பிசாசு திடீட்டு சமாதானத்தை சந்தோஷம் எல்லாம் ஏந்து போய் சபிக்கப்பட்ட பாவம் முடிவு பாதாத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. இயேசு தேவநீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடிவு கொடுக்க, வாழ்நாள்லாம் கொடுக்க, இடைவிழாவும் கொடுக்க, எக்காலத்து கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க, ஆதாமுக்குள்ளே இருந்து கிறிஸ்து எல்லாத்தையும் சுதந்திரத்துக்கு ஆபிரகாம் பூமி தாங்க ஐஸ்வர்யம் சுதந்திரிக்க இடைவிழா எக்காலத்தும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முடிவு வாழ்நாள் கூட இடைவிழா எக்காலத்துக்கு சோர்ந்து பசுத்தாய் ஒரு தேவத்தோட படிவிடை செய்ய இந்த செய்தியை கேட்க நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்காது. ஏசு எங்கு சுற்றி திருந்தார். மத்திய மாட்டு லோக்காமுது எங்கு பிசாசின் வல்லமையில் அகப்படி யாவர் நானே நல்ல மேய்ப்பன் ஜனக ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்தது பசுத்தாய்க்கு லேகோடு திருவிழா திரளான் வியாச பெரும்பாடு உள்ள திரி இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்து பசுத்தாய் தேவத்துக்குள்ள பணிவிட செய்ய போய் அதுக்கு இன்றைக்கி அவன் கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போனது போல கிறிஸ்து இயேசுக்குள்ளே நேர்த்துக்க இயேசு இயேசு ஆமட வாக்குறது பிதா குமார் பசு ஆதாம் வாழ்நாள்லாம் கொடுக்க இடைவெளி ஏக்கால் சோதுவாக கொடுக்க பசுத்தாய் விட்ட தேவத்தில் பணிவிட செய்ய நித்திய ஜீவன பரலோகத்தின் ஆசுவாதிகளை பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு நீ பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க தாவே ஒரு மாபெரும் எழுப்பலி கொண்டு வரும்படி ஜெபிக்கும். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவே. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவின் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக அவர்கள் ஆஸ்வதிக்கப்படும். கண்டிப்பாக ஆஸ்வதிக்கப்படும். இந்த உதவியை அவங்களுக்கு செய்யுங்க. இதை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. இந்த செய்தியின் மூலமாக நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி ஆஸ்வதிக்கப்பட்டீர்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075223, ஐஎஃப்எஸ்சி கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர் இந்தியா. கூகுள் பேல அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை தேடுகிறவர்களை அதிகாலையில் என்னை தேடுகிற என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யம் மகிமையும் நிலையான பொருளும் அவரிடத்தில் உண்டு. அவரை சிநேகியுங்கள். ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்கள். அவரை தேடும்போது நிச்சயம் அவரை கண்டடைவீர். வேண்டாம் பிசாசை சிநேகிப்பீங்க. நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு கொடுத்து வாழ்நாளெல்லாம் கொடுத்து பிசாசை தேடி திருடமும் கொள்ளும் ஐக்கியத்தான வேறுண்டு போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தேன். நான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய எல்லா செய்திகளுங்க கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள்.
குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்தி கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. எங்கும் கேட்டீரா விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அந்த செய்தி 5/5/2024 ஞாயிறு 6 சோழர் பகுதியில் எங்கள் கிராமத்தில் பரிபூர்ண ஜீவன் சபை பரிபூர்ண ஜீவன் சபையில் இந்த செய்தியை நான் பதிவு செய்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். கடைசி நாள் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார்.